ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினரும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கஷ்டமே இல்லாமல் ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப சில பேர் கொஞ்சம் பயமாக இருக்கும், தப்பாக வந்துடுமோ கரெக்டாக வந்துடுமோ அப்படின்ற மாதிரி. அதனால் கட் பண்ணாமல் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் ஆம்ஹோல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து எப்பயுமே வந்து நம்ம பேக் நெக்கை பார்ப்போம். அது மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் பார்த்து ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ ஷோல்டர் கால்குலேஷன் வந்து நம்ம இதில் பார்க்கல, இதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பார்க்குறோம். அப்படின்றனால அந்த ஷோல்டர் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்து ரெடி மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கு வித் வந்து நான் மேலே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேனோ அதையே வந்து கீழே ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக பேட்டர்ன் போடுறது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து எப்படி மாற்றுறது, அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெக்கு ஹைட் வந்து 5.5 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் பாயிண்ட். அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்கு ஹைட்டு வந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டிசைன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து இதிலேயே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கீழே வந்து 3/4 இன்ச் கொடுத்துருக்கேன். சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் காமிச்சிருந்தேன், அந்த இமேஜில் கொடுக்குறது தான் கொடுக்க போகிறேன். இப்போ ஆம்ஹோல் கர்வ் போட்டிருக்கோல, அது கீழே வந்து 2 இல்லை 2.5 இன்ச்சு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் ஒர்க் எப்படி வேணுன்றதை பொறுத்து தான், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. மேலே நம்ம நெக்கு வித்து மார்க் பண்ண இடத்துல இருந்துட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி, அதே மாதிரி 3/4 இன்ச்சு ட்ரா பண்ணியிருக்கோல, அந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கு வித்துலேருந்து ஆரம்பித்து நம்ம கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சு ட்ரா பண்ணிக்கோல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கர்வாக போட்டுக்கோங்க. அதுக்கு வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு குட்டியாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமான்றது இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா, இந்த 1.5 இல்லை 2 இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கும். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி போடுறேன். அந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வருது, ஸ்கேலப் வந்து எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்க லைனில் வந்து 1.5 உள்ளே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டிருக்கோம், அதில் வந்து 1.5 வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ 1.5 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலேருந்து நெக் வித் ஆரம்பிச்ச இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள். இப்போ 1.5 சென்டர் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்ச் டேப்பை நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக ஸ்கேலப் டிசைன் வந்து அந்த நம்ம ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம் அந்த இடத்துல வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜில் காமிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கமும் கரெக்டாக வந்து நான் ஸ்கேலப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 மார்க் பண்ணுறோம், அதோட சென்டர் பாயிண்ட் மேலே மார்க் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு பேப்பரில் கட் பண்ணி பண்ணலாம், இல்லை ஏதாவது மூடி வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ ஷோல்டருக்கும் ஆம்ஹோல் கர்வுக்கும் சீமாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து நீங்கள் நெக்கு கட் பண்ணக்கூடாது. இப்போ நெக்கு கட் பண்ணாமல் நான் பண்ணுற அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. 2 பேப்பர் கேன்வாஸ் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு நமக்கு வந்து 2 பேப்பர் தேவைப்படும். எதுக்கு 2 அப்படின்னா லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு 2 சைடுக்கு 2 பேப்பர் தேவைப்படும். நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எது வரைக்கும் அந்த பேப்பருக்குள்ளே அடங்குதுன்னு பார்த்து, எது வரைக்கும் வருதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயராக போட்டு கட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு லேயரும் கட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சேர்த்து. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பரில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்கேலப் டிசைனை வந்துட்டு இந்த இதுக்கு மேலே வைங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க பேட்டர்ன் மேலே வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் கீழே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியும். அந்த அந்த தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து இந்த பேப்பரில் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலப் டிசைனை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள்.
இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு சீம் அலவன்ஸ் லைனும் சேர்த்து அந்த கர்வ் எப்படி இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாமே வந்து நம்ம எதனால் தைக்க பயப்படுவோம் அப்படின்னா பயமாக இருக்கும். தச்சோம் மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா நம்ம பேட்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே இருக்க பேட்டர்னில் மேலே தான் வைக்க போகிறோம். அப்போ வந்து ஒரு பேப்பரில் இருக்கிறத இன்னொரு பக்கம் பேப்பர்லேயே நம்ம வச்சு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 நெக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரவுண்ட் நெக் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் நெக்கை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்காலப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. ரவுண்ட் நெக் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆம்ஹோல் கர்வ் பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இப்போ நான் பண்ணுற மெத்தட் அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து ஆம்ஹோல் எப்பயுமே நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறது தான். இந்த பேட்சருக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணிட்டோம், நெக் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் நார்மல் நெக் பீஸ் கொடுக்குற மாதிரி ரவுண்ட் நெக் டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து டர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அது நம்ம ஏற்கனவே தெரியும் அப்படின்றனால இந்த பேட்சருக்கு பண்ணுறது மட்டும் நான் இன்றைக்கி எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ 2 சைடுக்கும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துட்டோம், லெஃப்ட்டு ரைட்டுக்கு. இப்போ இந்த பேப்பர் வந்து நமக்கு பெருசாக இருக்குது. நமக்கு இந்தளவுக்கு பேப்பர் வச்சு நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஸ்கேலோப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்துட்டு ஸ்கேலோப்பில் கட் பண்ணியிருக்க மாதிரியே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலோப் டிசைன் மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நமக்கு வந்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு சில மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால தான் நான் வந்துட்டு ஸ்கேலோப் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு பேப்பரில் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து உங்களுக்கு ரஃப்பாக தான் தைச்சு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து லைனிங் துணி அதே அளவுக்கு கட் பண்ணி அதில் வந்து வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தது தெரியும். இப்போ இன்னொரு சைட்லேயே அந்த உள்ளே இருக்க வளைவு வந்து போடாமல் வச்சுருக்கேன்றதுனா அதையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வச்சு அயன் பண்ணியிருக்கிறது லைனிங் துணி. இதுக்கு மேலே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுக்கணும். மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துருப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதோட ரைட் சைடு பக்கம் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இதுலேயும் 2 ஃபேப்ரிக் நமக்கு தேவை. ரெண்டு ஃபேப்ரிக் தேவை, லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு. இப்போ மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணுறோம்ல, இந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வச்சு தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல பக்கத்துக்கு மேலே வைங்க, கரெக்டாக வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரே சைடுமே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரும் ஆம்ஹோலும் ஒரே மாதிரி வளைவாக இருக்குது. அது எது வந்து ஷோல்டர் ஜாயினிங் பகுதி பக்கம் வருது, எது வந்து கீழ் பக்கம் வருதுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் மாற்றி தைச்சிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து எது மேல் பக்கம் எது கீழ் பக்கம்னு தெரியும், எது ஷோல்டர் பக்கம் எது வந்து லாஸ்ட் முடிகிற பக்கம்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ, அந்த ஸ்கேலப் டிசைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்கேலப் ட்ரா பண்ணியிருக்க மாதிரியே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மார்க்கிங் மேலே நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள். தையலோட அளவு வந்து இப்போ ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கட்டு வர இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி ஊசி வந்து உள்ளே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். மெதுவாக ரொட்டேட் பண்ணி தைங்க. எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தைங்க. கர்வாக இருக்க பகுதியில் கட்டு வர இடத்துல வந்து ஊசி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்கள். மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு சைடாக பண்ணோம்ல, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துக்கும் பண்ணணும். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஃபேப்ரிக் எல்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்துட்டு உள் பக்கமாக டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அழகாக ஷேப் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்காலோப்லையுமே இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு எடுத்து விடுங்க. இப்போ நம்ம காட்டன் தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஈஸியாக மடங்கிரும். இப்போ நம்ம வெளிப்பக்கமாக வச்சுருந்தது உள்பக்கமாக டர்ன் பண்ணிட்டோம். உள்பக்கமாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு தேவையான கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் பிங்க் கலர் லைன் தெரியுதுல, கர்வ் தெரியுது, அதுதான் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் அந்த கீழே இருக்க அளவு வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப மெயின் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே. நம்ம இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எது ஷோல்டர் பக்கம், எது பாட்டம் பக்கம், ஆம்ஹோல்ல கீழ் பக்கம் எது அப்படின்றது நம்ம கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் வராது. நம்ம அவசரத்தில் வந்துட்டு ஆம்ஹோல்ல கீழே வரதை வந்து மேலே தச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு சில ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி பேட்ச் ஒர்க் வந்துட்டு நீங்கள் இன்னொரு பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு பக்கம் நம்ம ரெடி பண்ண பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, எது ஷோல்டர் பாட்டுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே அதுக்கு மேலே வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த நம்ம நெக்குக்கு கீழே வந்து நம்ம ஸ்கேலப் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஷோல்டரில் ஒரு தையல், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்கேலப் டிசைன் அது வந்து கீழே வந்து அப்படியே தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த பேட்ச் ஒர்க் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நல்லா ஒட்டிடும். அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லையும் கீழே அந்த நெக்குக்கு கீழே வந்து ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் அது கீழே வர மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாடல் பேட்ச் ஒர்க் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. கட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் பயப்படுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மெத்தடும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.